அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். சமீபத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய அந்த தேர்தல் களம் ரொம்ப சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதாவது ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியில் தேர்தல் கூட்டணி குறித்து, தொகுதிகள் குறித்து பேசுவதற்காக ஒரு 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு, அந்த குழு ஆரம்ப கட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய அண்ணா அறிவாலயம் அங்க சென்று முதல்வர் அவர்களை பார்த்து கூட்டணி குறித்து பேசிவிட்டு உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், அதாவது பனையூருக்கு சென்று அவரையும் பார்த்திருந்தார்கள். அது அரசியல் வட்டாரத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளாக எந்த ஒரு பிணக்கும் இல்லாமல் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, இந்த கூட்டணி பேசுகிற அதிகாரம் பெற்ற இந்த குழு ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சந்தித்து விட்டு உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தையும் சந்திக்க வேண்டும்? அப்போ காங்கிரஸ் கூட்டணி கணக்கை பேரத்தை பேசிக் கொண்டிருக்கிறதா? அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரசினுடைய அந்த கூட்டணி தொடருமா தொடராதா? அங்கே சீட்டு எண்ணிக்கை குறைக்கப்பட்டதால் இங்கே பேரம் பேசி அந்த வலிமையை கூட்டுகிறார்களா? திராவிட முன்னேற்ற கழகம் 25 சீட்டுகள் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி என்று சொல்லிவிட்டதாகவும், அதற்காக தமிழக வெற்றி கழகத்துடன் பேசுவதாகவும், அங்கே அவருக்கு 100 தொகுதிகள் கிட்ட கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் அப்படியே கசிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கலாம், தண்ணி மாதிரி. ஆனால் காங்கிரஸ் கட்சி இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்தே இருக்கக்கூடாது. அது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. ஏனென்றால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பாராளுமன்றத்தில் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிகளினுடைய வெற்றி தான். அந்த 10 பேரையும் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியதற்கு திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் இயக்கம், அதிமுக, இன்னும் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய உழைப்பு. அப்படி இருக்கும்போது இவர்கள் ஏன் இந்த வேலையை செய்தார்கள்? அங்கதான் இவர்கள் டபுள் கேம் ஆடுறாங்க அப்படின்ற விஷயம் எல்லோருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்தது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திடம் மிரட்டும் தோணியில், அதாவது நீங்க இல்லைன்னா பரவாயில்லை, கூட்டணிக்கு நாங்க அங்க போவோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் பேரம் பேச ஆரம்பித்தார்கள். இவர்களுடைய கணக்கு என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நம்ம கூட்டணியினுடைய ஆட்சி, சீட்டு பேர எண்ணிக்கை இவற்றையெல்லாம் உயர்த்தி பேசுவதற்கு இது சரியான நேரம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நினைத்ததின் விளைவு. இவர்களுக்கு இந்த நம்பிக்கை எப்படி வந்ததுன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு கருத்தை முன்வைத்து வருகிறார். கூட்டணி ஆட்சி அது எங்களுடைய முக்கிய கோரிக்கை அம்சம் அப்படின்னு அவர் கட்சி என்றைக்கு தொடங்கினாரோ அன்றையிலிருந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு அப்படி என்பது. அதை இவர்கள் ஒரு பகடைக்காயாக அண்ணன் திருமாவை வைத்து ஆட வேண்டும் என்று நினைத்து, நம்மளும் கூட்டணி ஆட்சியில பங்கு கேட்போம், சீட்டு அதிகமா கேட்போம், அப்படி இருக்கும்போது நமக்கு இவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு இவங்க போய் பேச, ஆனால் அந்த சமயத்தில் அண்ணன் ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் பட்டிருந்தார், அங்கே ஒரு விழாவுக்காக. ஆனால் இப்படி காங்கிரஸ் ஒரு டபுள் கேம் ஆடிய ஆட்டத்தை காங்கிரசின் மண்டையில் சுத்தியால் அடித்தது போல் அடித்து அவர்களுடைய ஆட்டத்தை நிறுத்தி இருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நடந்த உண்மை சம்பவம் என்னன்னா, அண்ணன் திருமா அவர்கள் காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு தாவேக்காவிடம் போனால் கூடவே விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தங்களோடு வந்துவிடும், ஆக திமுகவின் வலிமை குறைந்துவிடும், ஆக நம்மை அவர்கள் எப்பொழுதும் கழட்டி விட மாட்டார்கள், நாம் எப்படி பேரம் பேசினாலும் படிந்து போவார்கள் அப்படின்னு காங்கிரஸ் ரொம்ப தப்பா கணக்கு போட்டுட்டாங்க. அப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எடுத்த ஒரு சரியான முடிவு என்னவென்றால், நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் நம்பிக்கை துரோகம் செய்கிற பழக்கம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இன்றைக்கு அல்ல என்றைக்குமே கிடையாது. திருமாவளவன் ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை உயிரே போனாலும் காப்பாற்றுவான். விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்களும் அப்படித்தான் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். 2026 தேர்தல் என்பது சனாதனத்துக்கும் திராவிடத்திற்கும், ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் மேற்பட்ட அந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கும், அதாவது பார்ப்பனர்களுக்கும், பார்ப்பனர்களால் பிரிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இன்றைக்கு நசுக்கப்பட்டிருக்கிற இந்த மக்களுக்கான தேர்தல். இந்த தேர்தலில் பார்ப்பன சனாதனம் வெற்றி அடைந்தால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் சீட்டை பேரத்தை பேசுவது, அதைவிட ஒரு மலிவான அரசியல் இருக்க முடியாது என்பதை புரிந்து வைத்துக் கொண்டு மக்களுக்காக, மக்களோடு, மக்களிடம் களத்தில் நின்று போராடுகிற ஒரு மாபெரும் தலைவனாய், மக்களின் மனதை புரிந்து வைத்திருக்கிற ஒரு தலைவனாய் அண்ணன் திருமா அவர்கள் சரியாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நோக்கம் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும். அப்படி நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் அது சனாதனம் இல்லாத ஒரு கூட்டணியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி சமூக நீதிக்காக போராடுகிற கூட்டணி, சனாதனத்தை எதிர்த்து போராடுகிற ஒரு கூட்டணி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான். அதை சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் இந்த RSS பார்ப்பன சங்கி கூட்டம் எந்த உருவில் அதை சிதைக்க நினைத்தாலும் அதற்கு இந்த திருமா ஒருபோதும் துணை போக மாட்டான். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் ஆடுகிற இந்த விளையாட்டுக்கு திருமா ஒருபோதும் துணைவர் நிற்க மாட்டேன் அப்படி என்று ஒரே போடாக போட்டதின் விளைவு காங்கிரஸ் இப்போது கதறி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக, நாணயத்தின் உருவமாக இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் இப்படிப்பட்ட சூழலில் இவரும் நினைத்திருந்தால் நம்மிடம் பேரம் பேசி இருக்கலாம். ஆனால் திருமா அவர்கள் ஒரே ஒற்றை குறிக்கோள், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், சனாதனம் எந்த வழியிலும் தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடாது, சமூக நீதி மலர வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்காக தொடர்ந்து உழைக்கிறார், நம்மோடு தோள் கொடுக்கிறார் என்பதை அவரும் உணர்ந்திருக்கிறார். ஒரே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் திருமாவர்களுடைய நம்பிக்கையை, நாணயத்தை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதோட விளைவு எதிர்காலத்தில், அதாவது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் குறைந்தபட்சம் 12 தொகுதிகள், அதிகபட்சம் 15 தொகுதிகள், பொது தொகுதிகள் உட்பட விடுதலை சிறுத்தை கட்சி களமாடும். காங்கிரசினுடைய ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். காங்கிரசினுடைய இந்த இரட்டை டபுள் கேம், இந்த டபுள் கேம் ஆடுற வேலையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒழுங்கா வேலையை செய்யுங்க. இந்தியா முழுக்க காங்கிரஸ் செய்கிற தவறுகளால் தான் பாரதிய ஜனதா கட்சி வெற்றியே பெறுகிறது அப்படி என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். எல்லா இடத்துலையும் இவங்க உள்ள ஒரு பாலிடிக்ஸ் பண்ண போக எதிரில் இருக்கக்கூடிய எதிராளி ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் ராஜதந்திரம் என்று கருதிய அந்த டபுள் கேம வேலையை முடிச்சு, சோழியை முடிச்சு விட்டு இருக்காங்க. மக்களுடைய பிரச்சனைக்காக குரலே கொடுக்காத ஒரு விஜய், அதாவது ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்க மாட்டார். அதாவது பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அங்க பேசினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து விமர்சனம் செய்வார். திருப்பரங்குன்றத்துல மசூதிக்கு பக்கத்துல தீபத்தை ஏற்றணும்னு ஒரு கூட்டம் கதறும் போது அதை தடுத்து கலவரம் வராமல் அந்த இடத்தில் பாதுகாத்து மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிற ஒரு அரசை விமர்சனம் செய்துவிட்டு கலவரம் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிற எத்தனிக்கிற அந்த பாஜக RSS சங் பரிவார் கூட்டத்தை எதிர்த்து உங்களால் ஒரு அறிக்கை கூட விட முடியவில்லை விஜயால். இப்படிப்பட்ட ஒரு விஜயை நம்பி காங்கிரஸ் அங்க போறன்றீங்க. போங்க, 100 சீட்டு வாங்கி தோக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயம்னா அங்க போங்க. 25 சீட்டு வாங்கி ஜெயிக்கிறதுனா இங்க இருந்துட்டு போங்க. அதுக்காக உங்களை நம்பி விடுதலை சிறுத்தை கட்சி வரும்னு நினைச்சீங்க பாருங்களா, அங்கதான் நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான விஷயத்தை நீங்கள் யோசித்து வைத்திருக்கிறீர்கள். அண்ணன் திருமா அவர்கள் எப்பேற்பட்ட பதவிக்கும் எப்பேற்பட்ட பணத்துக்கும் ஆசைப்படாத ஒரு தலைவன். மக்களுக்காக, அவர்களுக்காக மக்கள் இயக்கமாய் ஆரம்பித்து வாக்கு அரசியலுக்குள் காலடி எடுத்து வைக்காமல் மக்களுக்காகவே களத்தில் போராடிவிட்டு ஒரு காலகட்டத்தில் அதிகாரம் மட்டும்தான் மக்களை நம்ம வழிநடத்த முடியும் அப்படின்னு புரிந்து கொண்டு GK மூப்பனார் அவர்கள் வழியாக அவர்கள் ரொம்ப பிரஷர் போட ஒரு கட்டத்தில் வாக்கு அரசியலுக்கு உள்ளே வருகிறார். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது வாக்கு அரசியலாக இருந்தாலும் சரி, மக்களுக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, களத்தில் முந்தி நின்று அவர்களுக்காக போராடுவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அப்படி என்று எல்லோராலும் கொண்டாடப்படுகிற சொல்லப்படுகிற ஒரு தலைவன். அப்படிப்பட்ட தலைவன் உங்களுடைய சூழ்ச்சிக்கு எப்படி பலியாவார் அல்லது உடந்தையாக வருவார் அப்படின்னு காங்கிரஸ் நினைச்சது அப்படின்னு நினைக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரிதான் இருக்கு. காங்கிரஸ் மேலிடம் தலைமை என்ன நினைக்கிறது அப்படின்லாம் தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல காங்கிரஸ்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் உண்மை. இவங்களுக்கு ஊர்ல வாக்கு வங்கி இருக்கான்னு கேட்டா இருக்கிறாங்க. பூத்துக்கு 10 பேர் ஓட்டு இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா காங்கிரசினுடைய உண்மையான விசுவாசிகள், அந்த குடும்ப வாரிசுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு தலைமையின் மட்டும்தான் கூட்டம்னு ஒண்ணு இருக்கும். தொண்டர்கள் பெரிய அளவுல கூட்டம் இருக்காது. ஆக இவர்களுடைய MLA சட்டமன்ற உறுப்பினர் அப்படி என்கிற ஆசைக்காக 50 சீட்டு 60 சீட்டை வாங்கி எதிராளிக்கு கோட்டை விட்டுட்டு, நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், பாஜகவுக்கு அதிமுகவில் ஒரு 70 சீட்டு கொடுத்தா உடனே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த, திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சார்ந்த தோழர்கள் தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்க? பா 70 சீட்டு கான்பிடண்டா அடிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாஜக நிக்கிற இடமெல்லாம் எதிர்கட்சி, அதாவது பாஜக நிக்கிற இடத்துல திமுக நின்னாலும் ஜெயிக்கும், விடுதலை சிறுத்தை நின்னாலும் ஜெயிக்கும், காங்கிரஸ் நின்னாலும் ஜெயிக்கும் அப்படி என்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? அதே போலதான்
காங்கிரஸ் 70 இடத்துல நின்னா அதிமுகவுக்கும் சந்தோஷம், பாஜகவுக்கும் சந்தோஷம், எதிரணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷமான நிலை வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஈஸியா காங்கிரஸை காலி பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கு. இதுதான் உண்மை கள நிலவரம். அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம 60 சீட்டு 50 சீட்டுன்னு கேட்கறது, அது உங்க கண்ணம், அதாவது உங்க மூஞ்ச கண்ணாடியில முதல்ல பார்த்து கேட்டுக்குங்க, தமிழ்நாட்டுல நீங்க என்னதான் இருக்கிறீங்கன்ட்டு. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதுகின் மீதும் விடுதலை சிறுத்தையின் உழைப்பின் மீதும் கம்யூனிஸ்டுகளின் உழைப்பின் மீதும் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை முதல்ல காங்கிரஸ் தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முடிஞ்சா நீங்க வேணா பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கோங்க, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து கூட தமிழ்நாட்டுல நின்று பாருங்க. இன்றைக்கு திருப்பரங்குன்றம் விஷயமாகட்டும், ஆணவ படுகொலையாகட்டும், தொழிலாளர் சட்டங்களாகட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் களத்தில் முன்னின்று போராடுகிற மாபெரும் இயக்கம் என்றால் அது ஒன்று கம்யூனிஸ்டுகள், இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இவை இரண்டுமே மக்களுக்காக போராடுகிற கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட அறிக்கை விடுறாங்க. அதுவும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டம் வரை அவர்கள் களத்தில் போராடினார்கள். இப்போ அவங்க வெறும் அறிக்கை தான் விட்டுறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த தாவேக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அறிக்கைக்கே வாய்ப்பு இல்லாம போகுது. ஏனென்றால் இவர்களுக்கு மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், அவர்களுடைய பிரச்சனைகள் இவைகள் முக்கியம் அல்ல. சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற வேண்டும், யார் முதுகிலாவது ஏறி சவாரி செய்து விட வேண்டும், அப்படி ஒரு கணக்கோடு தமிழ்நாட்டில் இவர்கள் போட்ட அந்த வேலையை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப கச்சிதமாக அழகாக பாடம் எடுத்திருக்கிறார். நீங்கள் பயணிக்கிற பக்கமெல்லாம் நான் வரமாட்டேன், நான் சமூக நீதிக்காக, மக்களுக்காக புரட்சியாளர் அம்பேத்கரின் சித்தாந்தத்தையும் தந்தை பெரியாரின் கோட்பாடுகளையும் உள்வாங்கி இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எதிரி இங்கே மதத்தின் பெயரால் சாதியை உருவாக்கி, சாதியின் பெயரால் பிரிவுகளை உருவாக்கி, கலவரத்தை உண்டு பண்ணி, ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி வைத்திருக்கிற சனாதன பார்ப்பன தர்மத்தை எதிர்த்து போராடி மக்களை விடுதலை செய்ய வேண்டும், அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமே தவிர இதுபோன்று மக்களுடைய விஷயங்களை வைத்து அதை அரசியல்படுத்தி தேர்தலுக்கு தேர்தல் சீட்டுகளை ஏத்தணும், நோட்டுகளை வாங்கணும், பேரம் பேசணும், தான் வலிமை பெற வேண்டும் அப்படி என்கிற அந்த குறுகிய மனப்பான்மை அரசியலை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். அது மக்கள் விரோத அரசியல். என்னுடைய அரசியல் மக்களுக்கான அரசியல், விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற அரசியலாக மட்டும்தான் இருக்கும் என்று அண்ணன் திருமா போன்ற தலைவர்கள் இருக்கும் வரை இந்த மண்ணில் சமூக நீதி மலர்ந்து கொண்டே இருக்கும். ஒருபோதும் எந்த RSS பார்ப்பன சங் பரிவார் கூட்டத்தாலும் அந்த சமூக நீதியை தொட்டு பார்க்க கூட முடியாது. இந்த 2026 தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அண்ணன் திருமாவினுடைய அந்த மிகப்பெரிய மாபெரும் அந்த பிரச்சாரத்தின் அளவில் வெற்றி பெற்று மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமா அவர்கள் இந்த மக்களுக்காக இந்த மண்ணில் தன் கடைசி மூச்சு வரை அவர் போராடி கொண்டே இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, காங்கிரஸ் கட்சி வேண்டும் என்றால் நீங்கள் வெளியில் போய்விடுங்கள், இந்த இடத்தை நாங்கள் சுத்தமாக்கிக் கொள்கிறோம், இன்னும் சமூக நீதிக்கு இன்னும் ஆணிவேராக இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு கட்சிகளாக இருந்தால் கூட அவற்றை சேர்த்து கொண்டு நாங்கள் சமூக நீதியை காக்க போராடுவோம் என்று இந்த நேரத்தில் எல்லோருக்கும் பதிவு செய்துவிட்டு, வருகிற சட்டமன்ற தேர்தல் என்பது இந்த தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கிற போகிற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிட்டால் அப்படியே அழிந்து போய்விடுமா என்றால் கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சி தோற்றுவிட்டால் விடுதலை சிறுத்தை கட்சி இயக்கம் அண்ணன் திருமா அவர்கள் அழிந்து போய் விடுவார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. கம்யூனிஸ்டுகள் அவர்கள் ஒருபோதும் அழிந்து போக மாட்டார்கள். இப்படி அவர்களுடைய இயக்கம், அவர்களுடைய தொண்டர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் தமிழ்நாடு கலாச்சாரம், மொழி, சாதி, இனம் இவற்றின் இந்த வகையில் ரொம்ப பாதிக்கப்படும். இந்த RSS பார்ப்பன சங் பரிவார் கூட்டம் நம்மை வஞ்சித்து விடும். ஆக மக்களை காக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற முடியும். ஊழல் செய்தார்கள் அப்படி என்று வாயில் வந்தவற்றையெல்லாம் உளறிக்கொண்டு எப்படி வேண்டுமெனாலும் பேசலாம். ஆனா ஆதாரம்னு கேட்டா ஒருத்தங்கிட்ட கூட ஒண்ணு இருக்காது. ஆனால் அம்பேத்கர், பெரியார் அந்த கண்ட கனவு தமிழ்நாட்டில் என்றைக்கும் நெருப்பாய் விளக்காய் எரிந்து கொண்டே இருக்கும். அதை யாராலும் தண்ணி ஊற்றி அணைக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.